பேரு ரத்திப்ரியா. Hi, myself Nidima. Hi, என் பேர் பவித்ரா அருண்குமார். என் பேர் காயத்ரி. Hi, என் பேர் ஷோப்னா. Hi, I'm Sonali. என் பேர் ஷோபியா. நான் சங்கரி. இங்க சித்ரா டவுன்ஷிப்ல தான் இருக்கேன். ஹோம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் நாங்க ரெகுலரா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். I'm very eager to participate in this program. நல்லா விளையாடுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜீ தமிழ்ல இருக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிகல்குமார் விந்தரன் வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை ஹோம் மினிஸ்டர்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளவு பேர் என்ன நான் எங்க போய் நிக்கிறது? எனக்கு எங்கேயாவது இடம் கொடுங்க. கண்ணு கண்ணு தூரத்துக்கு வெறும் ஹோம் மினிஸ்டர் இருக்கீங்க. ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க மேடம்? வா 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 வா. நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 9 ஹோம் மினிஸ்டர்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு என்ன கேம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்க போறோம். நீங்க வந்து நிறைய ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்தியாக்குள்ள முக்கியமா இந்தியாக்குள்ள எந்த ஊர் பிடிக்கும், ஏன் பிடிக்கும், அங்க போயிருக்கீங்களா? ஸோ இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மேம் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் மேம் பாம்பே தான் பிடிக்கும். பாம்பே தான் பிடிக்கும். ஏன் பாம்பே பிடிக்கும் உங்களுக்கு? வருஷமா அங்கதான் இருந்தேன். 16 வருஷம் அங்கதான் இருந்தீங்க, அதனால எனக்கு பாம்பே பிடிச்சிருக்கு. ஒரே பதில முடிச்சிட்டாங்க. நீங்க சொல்லுங்க மேடம். வித்தியாசமான பிளேஸ் அதனால. எனக்கு பாம்பே தான் பிடிக்கும். உங்களுக்கும் பாம்பே தான்? பிறந்தது வளர்ந்ததுலாம் பாம்பே தான். அதனாலயா? எங்களுக்கு பம்பாய் படம் மட்டும் தான் பிடிக்கும். போயிட்டு வரதோட சரி. அதுக்கப்புறம் சென்னை பிடிச்சது. நான் ஹஸ்பண்ட சென்னையில தான் மீட் பண்ணேன். எப்படி சென்னை பிடிச்சது? காரணம் ஹஸ்பண்ட் சென்னை, அதனால. ரைட், நீங்க சொல்லுங்க. எனக்கு பெங்களூர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் காரணம்? ஏன்னா அது என்னுடைய பெங்களூர். ஆமா, நான் பெங்களூர். அங்க இருக்க கிளைமேட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஏசி போட்ட மாதிரி இருக்குல்ல? எப்பவுமே இருக்காது, வெயில் காலம் இருக்கு. பட் தென் லிமிட்டா இருக்கு, தேவையான அளவுக்கு இருக்கு. எனக்கு கோயம்புத்தூர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அங்க இருக்கிற மக்களோட மரியாதை. நான் பிறந்து வளர்ந்தது அங்க. சொல்லுங்க. மக்களோட மரியாதை. திட்டுனா கூட வந்து சந்தோஷமா திட்டுவாங்க. அப்படி இல்ல, என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க? மரியாதையா திட்டுற ஒரு ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ரைட். சமைச்சோ ஹாய் ஹாய். நீங்க என்ன பாஷை? பெங்காலி, ஹிந்தி, இங்கிலீஷ். பெங்களூரா? பெங்காலி. பெங்காலி, யா, ஹிந்தி, இங்கிலீஷ் மூணுமே அவுட். யூ நோ தமிழ்? கொஞ்சம் கொஞ்சம். இது போதும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பெங்காலி தெரியும். அதனால ஓகே. நீங்க எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? I like my Tripura too much. Tripura? Yeah. Yes, I like that Tripura so much. Due to its greenery and hills and beauties and all. என்ன சொன்னாங்கன்னு புரியலையே. இல்ல திரிபுரா ஒரு அழகான ஒரு ஊரு. அதை நீங்க கண்டிப்பா வந்து அரவிந்த் நீங்க பார்க்கணும் அப்படின்னு என்னை வேண்டி விரும்பி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஜீ தமிழ் சார்பாக நாங்க வர்றோம். அடுத்த கொண்டாட்டம் அங்கதான் போறோம். நீங்க? எனக்கு சென்னை தான் பிடிக்கும். சென்னை தான் பிடிக்கும். ஏன்னா இங்க நல்ல மக்கள் இருக்கு. எப்பவுமே சுறுசுறுப்பா எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க சென்னையில. ஆமா, எஸ், சென்னையில எப்பவுமே சுறுசுறுப்பா ஓடிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். சனி ஞாயிறு வேலை பார்க்காதவங்க கூட திங்கக்கிழமை எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவான். பாத்தீங்களா? திங்கக்கிழமைக்குனே ஒரு டிராபிக் இருக்கும். அவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை எங்க போவாங்கன்னே தெரியாது. ரைட். நீங்க? எனக்கு சென்னை பிடிக்கும். சென்னை பிடிக்கும். ஏன்? நல்ல நைஸ் பிளேஸ் டு லிவ் இன். எல்லாமே எல்லாமே கிடைக்கும். சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா தர மக்களுக்கும் இங்க வாழலாம். எல்லா தர மக்களுக்கும் வாழலாம். நல்ல பாயிண்ட். மேம்? குஜராத். நீங்க குஜராத்தா? உங்களுக்கு என்னடா பாஷை புரியும்? பெங்காலி, இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி. என்ன எல்லாரும் தெரியாத பாஷையா பேசினா அரவிந்த் என்னதான் பண்றது? ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு குஜராத் ரொம்ப பிடிக்கும்? ஏன்? Why? Because Gujarat is a nice city. குஜராத் ஒரு நைஸ் சிட்டி, அதனால தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. ரைட், நீங்க சொல்லுங்க மேடம். எனக்கும் சென்னை தான் பிடிக்கும். சென்னை மக்கள் ரொம்ப அன்பான மக்கள். இங்க எஜுகேஷன் எல்லாமே, கிளைமேட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா சென்னையில 60% மக்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் இல்லையா? தட் மீன்ஸ் எல்லா தரப்பு மக்களுக்கும் இங்க எல்லாமே ஒத்து போயிடும். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். எல்லாரும் கைத்தட்டல் கொடுங்க. பொது அறிவுல வந்து அவங்கவுங்க எவ்வளவு தூரம் இருக்காங்க, அவங்க வாழ்ற நாட்டை வந்து எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த கேள்வி கேட்டோம். அவங்க ஊரு பாதி பேர் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கார ஊரை பாதி பேர் சொன்னாங்க. நான் 15 வருஷம் அங்கதான் வளர்ந்தேன் அதனாலன்னு சொன்னாங்க. ஒரு காரணம் நல்லா இருந்துச்சு. இந்த எல்லா ஹோம் மினிஸ்டருக்கு சேர்த்து ஒரு சூப்பரான கேம் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். எடுத்துட்டு வாங்க அதை. ஸோ இந்த செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கேம் இது பார்க்க போறோம். என்ன அப்படின்னா வந்து இது வந்து தனித்தனியா விளையாட போறீங்க. சோலோ கேம் இது. இப்படி இப்படி வச்சுக்கோங்க. எப்பயும் வலது காலம் எடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணா ஜம்ப் பண்ணி உள்ள போய் நிற்கணும் இந்த ரிங்குக்குள்ள. ஏன்னா இந்த ரிங் பேரை வந்து ஜம்ப் ரிங். ஓகேங்களா? ஜம்ப் ரிங்னால இப்படி குச்சி உள்ள போய் நிற்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து 5 சான்சஸ். சரிங்களா? கரெக்டா அதில் த்ரோ பண்ணணும். எத்தனை பால் வந்து நீங்க கரெக்டா அந்த கவுண்ட்ல ட்ரை பண்றீங்களோ அது லீடிங்ல இருக்கிற எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 5 பேர் எடுத்துக்குவோம். 5 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போறீங்க. ரைட், இப்போ தெரிஞ்சு போவாங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் விளையாடுறீங்களா, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் விளையாடுறீங்களா?
இந்த ஆரம்பிச்சாலாம் இப்ப கிழிதுவார். இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாட சொல்லுமா? இந்த விளையாட்டே வேணாம், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சா நான் வந்து காயின் எடுத்து வந்துட்டேன். ஸோ யார் கேட்குறா? ஹெட்டா டெய்லா? ஹெட் விழுந்தா நீங்க விளையாடுறீங்க, டெய்ல் விழுந்தா அவங்க விளையாடுறாங்க. ஓகே தானே? இந்த பக்கம் பாதி பேருக்கு பாஷை தெரியல, அதனால கவலையே கிடையாது. ஹெட்டா போட்டோனா நானே பார்க்கல, நீங்க எப்படி பார்த்தீங்க? டெய்லு விழுந்தா இவங்க தான் விளையாட போறாங்க. பா எவ்வளவு கோவம் பாரு ஒரு மனுஷனுக்கு. எஸ், இந்த பக்கம் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மேம் வாங்க மேம். எப்படி போட சொல்லிருக்கேன்? ஜம்பிங் 1 2 3. எஸ். ஃபைனல் சான்ஸ். ஓ ஓகே, 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நல்ல கை தட்டலாம் உங்களுக்கு. சூப்பர். आइए गुजराती मैम, 1 2 3. அடுத்து எப்படி உதவுது? एक बाल 1 नंबर கரெக்டா? அவங்க தமிழ்ல பேச போறாங்க. டேய் கரெக்டாண்டா போறாங்க. கரெக்ட். ஓகே சூப்பர். விழுகல, அதுவும் விழுகல. மேடம் 5மே விழுகலைன்னா நீங்க டான்ஸ் ஆடணும். புரிஞ்சிச்சுல? இது மட்டும் புரியலையா? நான் தமிழ்ல சொல்றேன், புரியலையா? தேர்ட் சான்ஸ். இன்னும் ஒண்ணு இருக்கு, இன்னொரு சான்ஸ். ஓ சோ நீங்களும் 1 பாயிண்ட். சூப்பர். 1 2 யாரா 3 சொன்னேன்? நான் தான் ஆங்கர், நான் தான் சொல்லுவேன். 1 2 3. செகண்ட் சான்ஸ். ஓ சூப்பர். லாஸ்ட் சான்ஸ். ஓ ஏன்னா எல்லாரும் சொல்லி வச்சிருக்கீங்களா ஒரு பாயிண்ட் தான் எடுக்கணும்னு? அந்த ஹிஸ்டரியை மாத்திரத்துக்கு தான் இப்ப மேடம் வராங்க. இப்ப பாருங்க மேடம். 1 எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களா? 1 2 3. அவ்வளவுதான். Fourth chance. Final chance. தெரியும் நீங்க போட மாட்டீங்கன்னு. எல்லாரும் 1 பாயிண்ட் சொல்லி வச்சு தானே வரீங்க. வாங்க மேம். ரெடி? 1 2 3. அப்படி. ஃபர்ஸ்ட் சான்ஸ். மூணாவது போடணும் இப்ப. சூப்பர். அச்சா. ஃபைனல் சான்ஸ். ஃபைனல் டான்ஸ். உறுதி டான்ஸ். சூப்பர். இங்க வாங்க ஒரு நிமிஷம். நீங்க என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? I don't know. டான்ஸ் பண்ணுவீங்களா? யூ டான்ஸ்? ஓ அப்படியா? தமிழ் பாட்டுக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்றாங்க. நல்லா கை தட்டுங்க உங்களுக்கு. செகண்ட் செக்மெண்ட்ல இருக்கோம். பேலன்ஸா இருக்கிற 4 பேர் இப்ப விளையாட வர போறாங்க. யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ரவுண்ட்ல இருந்து நான் 5 பேர் தான் செலக்ட் பண்ணோன்னு இருக்கேன். அவங்க ஆல்ரெடி 4 பேர் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. நீங்க 4 பேருமே வந்து 1க்கு மேற்பட்ட அதிகமா போட்டீங்கன்னு வச்சுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்லறா? வாங்க. பிரேக் போயிட்டு வந்தனால மறந்துருப்பீங்க எனக்கு. ரெடி? 1 2 3. ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. விக்கெட் வருவீங்களா? ஏதோ சொல்லி அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் சான்ஸ்.
இது சொல்லல நீங்க. சொல்லி அனுப்புங்க. சொல்லுங்க. ஹலோ. விழுந்துரு. அந்த கீழே விழுந்துருச்சுங்க. நீங்க சொல்லி அனுப்புங்க. உள்ள விழுந்துருன்னு சொல்லி அனுப்புங்க. உள்ள விழுந்துரு. போர்த் சான்ஸ், ஃபைனல் சான்ஸ். எப்படி நீங்களும் ஏதாவது முடிவெடுத்திருக்கீங்களா ஒரு பாயிண்ட்னு? அந்த வாங்கி சூப்பர், வெரி குட். வாங்க மேடம். பெங்களூர் எப்படி வர்றாங்க பாப்போம். ரெடி 1 2 3. மேடம், பெங்களூர்ல நீங்க அடிக்கடி எந்த கோயிலுக்கு போவீங்க? நான் கோயிலுக்கே போக மாட்டேன். வெரி குட். சென்னையில எந்த ஊரா இருந்தா நான் பெங்களூரா இருந்தா சென்னையா இருந்தேன். ரைட், ஓகே, விடுங்க. நான் அடுத்த ஆள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். பம்பாயில கண்டிப்பா கோயில் போறவங்க இருப்பாங்க. இருக்கீங்கல்ல? இருக்காங்க. அங்க வச்சுங்க. ஓகே, ரெடி ஃபர்ஸ்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ். கரெக்டா விழுகா வைக்கலாம் கட்டுது. ஃபோர்த் சான்ஸ். ஃபைனல் சான்ஸ். எல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் வாங்க மேடம். பாம்பாய் மேடம். 1 2 3. ரைட், ஃபர்ஸ்ட் சான்ஸ். சூப்பர். செகண்ட் சான்ஸ். வரேப்பா. தேர்ட் சான்ஸ். 4. காத்திருக்கு. இன்னும் என்ன மறுத்தீங்க? காத்திருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? ஃபோர்த் சான்ஸ். அரவிந்த் திட்டாதீங்க. ஃபிஃப்த் சான்ஸ். ஆமா. ரைட், அவங்களும் ஒரு பாயிண்ட். நல்லா கை தட்டல். எஸ், சூப்பர். ஸோ ஃபைனல் ரவுண்ட் வராங்க மேடம். ஜம்ப் 1 2 3. 1 2 ஜம்ப். யாருக்குமே இந்த பக்தி இல்லை. ஒரு தடவையாவது இல்ல, அப்படின்னா தான் இது வருவாங்க. நான் வரல, நீங்க தான் சிரிக்காம சுத்துறோம் மேடம். சொட்டுக்கும் போதே கேமரா பார்த்து. ரைட், சூப்பர். இப்ப பாருங்க, பவரை பாருங்க. ரைட், 1 2 ஜம்ப். ஓகே, போலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸ். நான் இல்ல, பரவாயில்ல, வாங்க. ஒரு சூப்பர் பாட்டு போங்க மேடம். சீக்கிரம். சரி, 2 பேரும் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்கம்மா. யாருமா? அஸ்வினி. உன் பேர் அஸ்வினி டாலிங்? உன் பேர் அஸ்வினி? இல்ல, சீக்கிரம் வாங்க. ரைட், நாங்க 2 பேரும் இங்க ஒரு குடும்ப பாட்டு போடுங்க எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஹாய். என்ன ஒரு அநியாயம். பயங்கரமா ஆனீங்களே மேடம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ரைட், ஆனா உங்களுக்கு சரியா நீங்க டான்ஸ் ஆட தெரியல. இன்னொருத்தர் டான்ஸர் உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 2 பேரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவங்க டான்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க. நீங்க இருங்க, நீங்க தனியா அண்ணா நல்லா இருக்காது. நீங்க 2 பேரும் ஒரு தடவை ஹாய் சொல்லிக்கீங்க. இவங்களுக்கு ஏத்தாப்புல யூத்தா ஒரு பாட்டு.
கோவப்படாதே முனிமா, கோவப்படாதே, கோவப்படாதே முனிமா, கோவப்படாதே. கோவாப்பட்டு புடவையத்தான் இடுப்புல கட்டி கோடம்பாக்கம் போறாலே ஒரு பொம்பல குட்டி. கோவாப்பட்டு புடவையத்தான் இடுப்புல கட்டி கோடம்பாக்கம் போறாலே ஒரு பொம்பல குட்டி. அவ பன்னாரசி பட்டா இல்ல காஞ்சிபுரம் சிட்டா, அவ கைய கொஞ்சம் தொட்டா என் கண்ணத்துல விட்டா. கோவப்படாதே முனிமா, கோவப்படாதே, கோவப்படாதே. இங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஆடுறத பார்த்தா நீங்க ராஜு சுந்தர மஸ்ட் மாதிரி யாரீங்க. கோவப்படாதே, இவங்க பிரபுதேவா மஸ்ட். அடேங்க அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா? பாத்திருக்கீங்களா? ஃப்ரெண்டு தான், இனிமேல் தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ரெண்டு பேரும் ஒரு கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு சில் குடுத்தீங்களா? அது கொடுங்க இன்னொரு தடவை. ஏதோ ஃப்ளோல வந்துச்சுல. அது என்னமோ அதுல வந்து முனிமா. ஐயோ, ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து இப்ப 7 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கிடையில மிகப்பெரிய 2 டான்சர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம மக்கள்லாம் யோசிச்சிருப்போம், என்னடா அது மத்தியானம் 2 மணிக்கு டான்ஸ் சிம்லா டான்ஸ் பாக்குறாங்களான்னு. ஒருத்தவங்க சிம்ரன் மாதிரி ஆடுறாங்க, இன்னொருத்தவங்க இன்னும் அந்த வெக்க விட்டு போகல பாருங்க. ஓகே, 7 ஹோமினிசஸ்க்கும் கேம் என்ன சொல்லிடுறேன். உங்க கால் கீழ வந்து R6 இருக்கு. இந்த பிஹைண்ட் த லைன் பின்னாடி தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோன்னே இந்த 6 எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கணும். கீழே வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது, எடுத்துக்கணும். ரவுண்ட் ஆஃப் ஃபார்ம் பண்ணணும். இங்கே லைன் பின்னாடி நின்று கரெக்டாக த்ரோ பண்ணுறீங்க. சப்போஸ் விழுகலன்னா திருப்பி ரீட்ரை பண்ணிக்கலாம். விழுந்துருச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக ஓடி போய் அந்த கேப்பை போட்டுட்டு இங்கே வந்து நிற்கணும். யார் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறாங்களோ அவங்க வின்னர், செகண்ட் வரவங்க ரன்னர். மற்றமா 5 பேரும் சேர்ந்து பாண்டவர் பூமி மாதிரி சூப்பராக டான்ஸ் ஆட போகிறாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் கீழே உட்கார்ந்து ஒர்க் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்க அவங்களுக்கு சொல்லல. ஓகே, வின்னர் ரன்னர் யாரு? என்னங்க கேமராக்கெல்லாம் தூக்கி போடுறீங்க? யார் யார் போடுறாங்கன்னே தெரியாம போச்சு. ரன்னர் யாரு? யாரு? சூப்பர், நீங்க தானா? சூப்பர் மேடம், கேப் போட்டுக்கங்க. சூப்பர், வின்னர் அண்ட் ரன்னர். சரி, மற்றவங்களா வாங்க, அந்த இதோட வந்துறீங்களா? சூப்பர் மேடம். இதை வச்சு பார்த்துருப்பீங்க, இந்த அக்னி நட்சத்திர படத்தில் அமலா ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி டான்ஸ் ஆடலாமா? பெங்களூர்ல அது ரொம்ப ஃபேமஸ். அப்படி இருந்தாலும் முறைக்கிறாங்க, அதனால வேணா விட்டுருவோம். சோ அந்த பேலன்ஸ் இருக்கு. 5 பேர் கருப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா டான்ஸ். கருப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாரிக்கா அமெரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தா தாம்பவங்கா சுடுவங்க கரிக்கா முடுவங்க முருக காசங்கிலி முங்கிலி கதவ தொறனா மாட்டேன் வெங்கல புல்லே. சங்கிலி முங்கிலி கதவ தொறனா போட்டேன் வெங்கல புல்லே. காயே கல்பங்கா கச்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் அமெரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தா தாம்பவங்கா சுடுவரக கரிக்கா முடுவர முருக காசங்கிலி முங்கிலி கதவ தொறனா மாட்டேன் வெங்கல புல்லே. சூப்பர், நல்ல கை தட்டுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஸோ 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் 2 பேருக்கு ரன்னர் வின்னர் பிரைஸ் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். பிரைஸ் எடுத்துருவாங்க. ஸோ பயங்கர கூட்டமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஹோமினிஸ்டர்ல இப்போ ஃபைனலாக ஒரு வழியாக வந்து வாட்டர் லாங் ஜேர்னி அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து நம்ம வந்து இப்போ வின்னர் ரன்னர் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ வின்னர் வந்து வின்னருக்கான அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக அழகிய பட்டுப்புடவை.
நீங்க ஜஸ்ட் மிஸ்ல ரன்னர் ஆயிட்டீங்க மேடம். ஆமா மேடம், இன்னைக்கு நீங்க வின்னர் ஆக வேண்டியது. சோ இன்றைய ரன்னர் ரதி பிரியா மேடம், யூ ஆர் த ரன்னர் டுடே. இந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து நான் கொடுக்கறத விட ஒரு ஸ்பெஷல் பர்சன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சோம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு. ஸோ ரதிப்ரியா மேடத்தோட பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னரா வந்திருக்காங்க. இந்த பிரைஸை வந்து சார் எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? சார் பேர் என்ன? மது. எப்படி கூப்பிடுவீங்க? மதுன்னு கூப்பிடுவேன். ஏய் மது இங்க வர அப்படிங்க. எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க சொல்லுங்க? மது இங்க வாங்க. ஏங்க இங்க வாங்க. அப்படி ஓடி போய் சொல்லுங்க, ஏங்க இங்க வாங்க. எங்க இங்க வாங்க. சோ ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் எப்படியுமே நம்முடைய ஹோம் மினிஸ்டர் எபிசோட்ல கொடுத்துட்டே இருக்கும். யாருக்கு அப்படின்னா வந்து நான் அதன் எங்க அவங்கள மேடம் நீங்க தான் வாங்க. சோ உங்களுக்கும் ஒரு அன்பு பரிசு ஜி தமிழ் சார்பாக. ஒரு ஸ்டெப் இந்த இப்படி போட்டீங்களா? போடுங்க, இல்லாட்டி புடிங்கிடுவேன் பரிசா. பாட்டு போடுங்க. கமெண்ட் 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 சொல்லுங்க. மேடம் நீ வீட்டு ஞாபகத்திலே இருக்கீங்க போல, என்னை அடிக்க வர்றீங்க. நான் வரல. இதுக்கு மேல போனா என் உயிர் ஊதாத்துக்கு ஏதாவது சேதாரம் வந்துடும். ஏன்னா நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்றாங்க. சந்திக்கும் வரை தற்சமயம் விடுவது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.